பீகார் காற்று தமிழ்நாட்டிலும் வீசுகிறதோ என நினைத்தேன். விவசாயிகள் தங்களது துண்டை சுழற்றியதை பார்த்து பிரதமர் மோடி பேச்சு. तो मैं देख रहा था काफी किसान भाई बहन वो अपना गमछा घुमा रहे थे, तो मुझे लग रहा था कि बिहार की हवा मेरे आने से पहले पहुंच गई है. இயற்கை விவசாயத்தில் தென்னிந்திய மாடலை இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல விரும்புவதாக பிரதமர் பேச்சு. இயற்கை வேளாண்மையில் தலைமை பொறுப்புக்கு தென்னிந்தியாவே உகந்தது எனவும் புகழாரம். இயற்கை விவசாயம் இந்தியாவின் சுதேசிய கருத்து, அதை எங்கிருந்தும் இறக்குமதி செய்யவில்லை என பிரதமர் பெருமிதம். பாடத்திட்டங்களில் இயற்கை விவசாயத்தை சேர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தென்மாநில தொழில்துறையின் சக்தி பீடமாக திகழ்கிறது கோவை. மருதமலை முருகன் இருக்கும் புண்ணிய பூமி என்றும் பிரதமர் மோடி புகழாரம். பதாகைகளுடன் நின்று பிரதமர் மோடியின் கவனத்தை ஈர்த்த 2 சிறுமிகள். தாங்கள் பட்டம் பெறும்போது 2வது பொருளாதார வல்லரசாக இந்தியா மாறியிருக்கும் என்ற தொலைநோக்கு பார்வை வாசகத்துக்கு நன்றி கூறிய பிரதமர். கோவை நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்ததற்கு விவசாயிகளிடம் மன்னிப்பு கேட்ட பிரதமர் மோடி. தமிழ் கற்றிருக்கலாம் என சிறுவயதில் நினைத்ததாகவும் பேச்சு. கோவையில் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. விவசாய கண்காட்சியையும் பார்வையிட்டார். விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். और इस शिखर सम्मेलन में इसका जो उद्देश्य है वो टिकाऊ, पर्यावरण अनुकूल और रसायन मुक्त कृषि पर. கோவையில் பிரதமர் மோடிக்கு மாட்டு வண்டி மாதிரி இயற்கை விதைகள் பரிசளிப்பு. வாழை நாரில் பிரேம் செய்யப்பட்ட புகைப்படத்தையும் வழங்கிய விவசாயிகள். ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு தலா 2000 ரூபாய் என 18,000 கோடி ரூபாய் உதவித்தொகை விடுவிப்பு. கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் 21வது தவணையை விடுவித்தார் பிரதமர் மோடி. கோவை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் EPS. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசனும் சந்தித்தார். கோவையில் காரில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் மோடி. மலர்களை தூவி பாஜகவினர் உற்சாக வரவேற்பு. பிரதமர் மோடி செயற்கையான விவசாயிகளை வைத்துக் கொண்டு இயற்கை விவசாயிகள் மாநாடு நடத்தியது வேடிக்கையிலும் வேடிக்கை. காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு கண்டனம். வருவாய்த்துறை ஊழியர்களின் SIR பணி புறக்கணிப்பு, தள்ளி வைப்பு. தமிழக அரசு நடத்திய பேச்சுவார்த்தையில் இனி பணிச்சுமை இருக்காது என உறுதியளித்ததால் முடிவு. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்தது கூட்டாட்சி கருத்தியலை சிதைக்கும் செயல். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல எனவும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை முடக்கிய மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. கோவையில் நாளையும் மதுரையில் நாளை மறுதினமும் ஆர்ப்பாட்டம். தங்கம் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1600 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 92,800 அதிகரித்ததால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி. நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. ராமேஸ்வரத்தில் பள்ளிக்கு சென்ற 12ஆம் வகுப்பு மாணவி கத்தியால் குத்தி கொலை. காதலிக்க மறுத்ததால் கொன்றதாக இளைஞர் கைது.
மாணவி கொலையை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள். பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாணவியின் உடலை பெற்றுக் கொண்டனர். பள்ளிக்கு சென்ற மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சமூக விரோதிகளை தவிர யாருக்கும் பாதுகாப்பில்லை என அன்புமணி சாடல். வாடகை வீட்டிற்கு சென்று 2 மாதங்களுக்குள் அதற்கான ஒப்பந்தத்தை பதிவு செய்யவில்லை என்றால் அபராதம். ஆன்லைனிலோ அல்லது தாசில்தாரிடமோ பதிவு செய்ய வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தல். பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமாரை தேர்வு செய்தது என்டிஏ கூட்டணி. நாளை நடக்கும் விழாவில் பீகார் முதலமைச்சராக 10வது முறையாக பதவியேற்கிறார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தரிசனத்திற்கு அலைமோதும் கூட்டம். ஸ்பாட் புக்கிங்கில் இனி 30,000 பேருக்கு பதில் 20,000 பேரை மட்டுமே அனுமதி என கட்டுப்பாடு. பீகார் காற்று தமிழ்நாட்டிலும் வீசுகிறதோ என நினைத்தேன். விவசாயிகள் தங்களது துண்டை சுழற்றியதை பார்த்து பிரதமர் மோடி பேச்சு. तो मैं देख रहा था काफी किसान भाई बहन वो अपना गमछा घुमा रहे थे, तो मुझे लग रहा था कि बिहार की हवा मेरे आने से पहले पहुंच गई है. இயற்கை விவசாயத்தில் தென்னிந்திய மாடலை இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல விரும்புவதாக பிரதமர் பேச்சு. இயற்கை வேளாண்மையில் தலைமை பொறுப்புக்கு தென்னிந்தியாவே உகந்தது எனவும் புகழாரம். இயற்கை விவசாயம் இந்தியாவின் சுதேசிய கருத்து, அதை எங்கிருந்தும் இறக்குமதி செய்யவில்லை என பிரதமர் பெருமிதம். பாடத்திட்டங்களில் இயற்கை விவசாயத்தை சேர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தென்மாநில தொழில்துறையின் சக்தி பீடமாக திகழ்கிறது கோவை. மருதமலை முருகன் இருக்கும் புண்ணிய பூமி என்றும் பிரதமர் மோடி புகழாரம். பதாகைகளுடன் நின்று பிரதமர் மோடியின் கவனத்தை ஈர்த்த 2 சிறுமிகள். தாங்கள் பட்டம் பெறும்போது 2வது பொருளாதார வல்லரசாக இந்தியா மாறியிருக்கும் என்ற தொலைநோக்கு பார்வை வாசகத்துக்கு நன்றி கூறிய பிரதமர். கோவை நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்ததற்கு விவசாயிகளிடம் மன்னிப்பு கேட்ட பிரதமர் மோடி. தமிழ் கற்றிருக்கலாம் என சிறுவயதில் நினைத்ததாகவும் பேச்சு. கோவையில் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. விவசாய கண்காட்சியையும் பார்வையிட்டார். விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். 2025 तक इसका आयोजन किया जा रहा है और इस शिखर सम्मेलन में इसका जो उद्देश्य है वो टिकाऊ, पर्यावरण अनुकूल और रसायन मुक्त कृषि पर. கோவையில் பிரதமர் மோடிக்கு மாட்டு வண்டி மாதிரி இயற்கை விதைகள் பரிசளிப்பு. வாழை நாரில் பிரேம் செய்யப்பட்ட புகைப்படத்தையும் வழங்கிய விவசாயிகள். ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு தலா 2,000 ரூபாய் என 18,000 கோடி ரூபாய் உதவித்தொகை விடுவிப்பு. கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் 21வது தவணையை விடுவித்தார் பிரதமர் மோடி. கோவை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனும் சந்தித்தார். கோவையில் காரில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் மோடி. மலர்களை தூவி பாஜகவினர் உற்சாக வரவேற்பு. பிரதமர் மோடி செயற்கையான விவசாயிகளை வைத்துக் கொண்டு இயற்கை விவசாயிகள் மாநாடு நடத்தியது வேடிக்கையிலும் வேடிக்கை. காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு கண்டனம். வருவாய்த்துறை ஊழியர்களின் எஸ்ஐஆர் பணி புறக்கணிப்பு, தள்ளி வைப்பு. தமிழக அரசு நடத்திய பேச்சுவார்த்தையில் இனி பணிச்சுமை இருக்காது என உறுதியளித்ததால் முடிவு.
கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்தது கூட்டாட்சி கருத்தியலை சிதைக்கும் செயல். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை முடக்கிய மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. கோவையில் நாளையும் மதுரையில் நாளை மறுதினமும் ஆர்ப்பாட்டம். தங்கம் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1600 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 92,800 அதிகரித்ததால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி. நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. ராமேஸ்வரத்தில் பள்ளிக்கு சென்ற 12ஆம் வகுப்பு மாணவி கத்தியால் குத்தி கொலை. காதலிக்க மறுத்ததால் கொன்றதாக இளைஞர் கைது. மாணவி கொலையை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள். பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாணவியின் உடலை பெற்றுக் கொண்டனர். பள்ளிக்கு சென்ற மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சமூக விரோதிகளை தவிர யாருக்கும் பாதுகாப்பில்லை என அன்புமணி சாடல். வாடகை வீட்டிற்கு சென்று 2 மாதங்களுக்குள் அதற்கான ஒப்பந்தத்தை பதிவு செய்யவில்லை என்றால் அபராதம். ஆன்லைனிலோ அல்லது தாசில்தாரிடமோ பதிவு செய்ய வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தல். பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமாரை தேர்வு செய்தது என்டிஏ கூட்டணி. நாளை நடக்கும் விழாவில் பீகார் முதலமைச்சராக 10வது முறையாக பதவியேற்கிறார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தரிசனத்திற்கு அலைமோதும் கூட்டம். ஸ்பாட் புக்கிங்கில் இனி 30,000 பேருக்கு பதில் 20,000 பேரை மட்டுமே அனுமதி என கட்டுப்பாடு.